அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் மிதுனம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய பொது பலன் தான் இது. இந்த பொது பலன் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி சொல்ல கிடையாது. இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடியது தான். இதை ஒரு கைடன்ஸ்க்காக எடுத்துங்க. இந்த மிதுனம் ராசியை பொறுத்தவரையிலும் அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் நிறைய துன்பங்களை பட்டாச்சு. ஏறத்தாழ பொருளாதார ரீதியாக ஒரு பக்கம் சில பேருக்கெல்லாம் கடுமையான பாதிப்புகளை அடைஞ்சிருப்பீங்க. கடனுடைய சுமை, அதுவும் குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அகலக்கால் வச்சோ அல்லது லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு நிறைய பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் அதற்கான தீர்வுகள் இன்னும் கிடைக்கல. அதாவது சனி உங்கள் ராசிக்கு 8ல் இருந்து 9ஆம் பாவகத்துக்கு வந்துட்டார். 9ஆம் பாவகத்துக்கு சனி வந்தவுடனே அதிர்ஷ்ட மழை பொழியாது. அந்த வீட்டின் அதிபதியே சனி தான். அங்கே சனி வந்துட்டதுனால கடின உழைப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வேலையில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம். ஆனால் அந்த கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கொடுக்கும். ஆனால் அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் நீங்கள் கடின உழைப்பே உழைச்சிருந்தா கூட அதற்கான ரெகக்னிஷனோ பலனோ இல்லாமல் இருந்திருப்பீங்க. இதுதான் வித்தியாசம்னுட்டு நான் சனி பயிற்சி பலன்களில் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே கூட நீங்கள் எடுத்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். 9ஆம் பாவகம் என்பது லக்கை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல சனி பாவகிரகம் ஆட்சி பெறுவது என்பது நம்மளுடைய லக்கை குறைக்கும், அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கும், போராட வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனால் அதற்கான பலன் உண்டு. சனியை பொறுத்தவரையிலும் நமக்கு ஹார்ட் ஒர்க் கொடுக்குறாருனாக உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் அதுக்கான ரெகக்னிஷனையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த வகையில் இனி வரும் காலங்களில் படிப்படியாக உங்கள் வாழ்க்கை மாறும். கடந்த 3 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை என்பது படிப்படியாக மாறும். குறிப்பாக அந்த திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. தொழிலில் ஒரு பக்கம் பிரச்சனைனாக்க திருமண வாழ்க்கையிலையும் சில பேரில் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு, பிரிந்து போயிருக்கிறது, டிவோர்ஸ் வாங்கியிருக்கிறது அல்லது டிவோர்ஸ் கேஸில் இப்போ இருந்துட்டு இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை நோக்கி தான் போகும். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கூட இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாகவே முடிகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு தான் தோஷம் இருக்குது, இன்னொருத்தருக்கு தோஷம் இல்லை, பிரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு தசாபுக்தி இப்போ நன்மையாக நடக்கும் பட்சத்தில், ஒரு நல்ல யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்கும் பட்சத்தில் மீண்டும் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது சமரசமாக சேரக்கூடிய சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கடந்த காலங்களில் வாழ்க்கை துணை ஒரு பக்கமும் நீங்கள் ஒரு பக்கமும் தொழில் காரணமாக கூட பிரிந்திருப்பீங்க. நீங்கள் தனித்திருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரிவுகள் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். நிரந்தரமாகவே பிரிஞ்சிட்டீங்க, சச்சரவுகளோடு இருக்குது, ஒரு லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்கீங்க கடந்த காலத்தில், குறிப்பாக டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்கீங்க அல்லது டிவோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமணம் போன்ற விஷயமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உச்சமாகக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மறுமணத்திற்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு மறுமணத்திற்கான வரன்கள் அமையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க பிள்ளைகளால் கூட உங்களுக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள் அல்லது பிள்ளைகளால் நிறைய வீண் செலவுகள்லாம் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பிள்ளைகளால் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது, வீண் செலவுகள் கிடையாது. நீங்கள் வீட்டில் குடும்பத்தாரோட, ஒய்ஃபோட அல்லது கணவரோட செலவு பண்ணக்கூடிய நேரம் குறைவாக தான் இருக்கும். ஒர்க் பண்ணுற இடத்துல, அலுவலகத்திலேயே அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துலையே அதிகமான எஃபோர்ட் போடக்கூடிய நேரம், அதிகமாக ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அங்கேயே அதிகமாக செலவு பண்ணக்கூடிய நேரம். அதனால் கூட ஃபேமிலி லைஃப்பில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இப்போது நம்ம கடந்த மாதமே கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது சுக்கிரன் செவ்வாய் பெயர்ச்சியோட பலன்கள் மிதுன ராசிக்கு இடமாற்றங்களும் பயணங்களும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஸோ அதே தான் இந்த மாதத்தில் முக்கியமாக நான் சொல்லக்கூடியது, வேலை விஷயமா ஒரு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இருக்கக்கூடிய வேலையில் ஒரு டிப்ரெஷன், டென்ஷன்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 8ஆம் பாவகத்தில் 6 கூடியவன் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. மார்ச் 15ஆம் தேதி வரலும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் 8ஆம் பாவகத்தில் மார்ச் 7ஆம் தேதி வரலும் இருக்குது. ஸோ இந்த அமைப்பு ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகத்தில் சனியை அசங்கப்படுத்தி சூரியன் கூட புதனும் இருக்கிறார். ராசியாதிபதி புதன் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறார். அப்போ நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும், பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களால் நன்மைகள் உண்டு. தொலைதூர பயணங்கள் கூட சில பேருக்குலாம் ஏற்படும். இப்போ ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டுக்கிறீங்க அல்லது வேறு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிட்டுக்கிறீங்கன்னா ஒரு லொக்கேஷன் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி போகக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்குலாம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் ஆன்மீக பயணம், ஏதோ ஒரு பயணங்கள் ஏற்படும். வேலையில் ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய வேலையில் ஒரு டென்ஷன், டிப்ரெஷன்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு தான் இருக்கும்.
ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் சில பேருக்குலாம் இருந்துக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு சக பணியாளர்களால் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அதனால் அந்த வேலை மாறுதல்கள் இடமாறுதல் ஏற்படுமான்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்த முயற்சிகள் பலிக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக பலிக்கும். ட்ரை பண்ணுங்கள், முயற்சி எடுங்க. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு இடமாற்ற சிந்தனை இருக்கும். இடமாற்றம் இந்த மாதத்தோட இறுதியிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு புதிய பயணம் புதிய வாழ்க்கை என்ற தலைப்பு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். உங்களுடைய வாழ்க்கையில் பயணங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நன்மைன்னு நினச்சிங்க. எங்கேயும் போகலை, நான் ஒரே ஊரில் தான் இருக்கிறேன், அல்லது என்னுடைய சொந்த ஊரில் இருக்கிறேன், வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதோ ஒரு வகையில் வேறு ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், அல்லது ஒரு ஆன்மீக பயணமாவது போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தந்தைக்கு உடல்நல பாதிப்பு அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். சகோதரர்களுடன் பெரிய அளவுக்கு ஒற்றுமை இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும், அல்லது சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். முக்கியமாக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க இந்த செவ்வாய் மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவகத்துக்கு பயிற்சியாகி விடுகிறது. மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் 9ஆம் பாவகத்தில் இருக்கும். சூரியனும் பார்த்தீங்கன்னாக்க மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் இருக்கு, ராகுவோட சேர்ந்து இருக்கும். புதனும் மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் பாவகத்தில் இருக்கிறார், அங்கே நீசம் பெற்று இருப்பார். ஸோ நிறைய கடுமையாக முயற்சி பண்ணணும். எந்த ஒரு முயற்சியுமே உடனுக்குடன் செயல்படுத்த முடியாத மாதிரி இருக்கும். கடுமையாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. வழக்குகள் இருக்கீங்கன்னா வழக்குகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது கொஞ்சம் டென்ஷனை படுத்தும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். குறிப்பாக இந்த சொத்து சம்பந்தமான வழக்குகள் இந்த நேரத்தில் சில பேருக்குலாம் மண் மனை தொடர்பான ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சேல்ஸ் பண்ணுறதுனால ஆதாயம், பூர்வீக சொத்தை விற்கிறதுனால ஆதாயங்கள், அல்லது விற்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும், அல்லது வீட்டில் ஆல்ட்ரேஷன் அல்லது வாகனத்தில் ரிப்பேர் போன்ற செலவுகளோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பாக இந்த 10ஆம் பாவகத்தில் மாதத்தோட பிற்பகுதியில் சூரியன் இருக்கிறது திக்பலம், ஆனால் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். ராகு 10ல் இருக்கிறாரு. ஸோ மாதத்தோட முதல் பகுதியில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க வேலைக்காகனா, மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க அலைச்சல்கள் பயணங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. குரு பகவானை பொறுத்தவரையிலும் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. இந்த குரு 11ஆம் பாவகத்தில் இருக்கிறது வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும், அல்லது வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த திருவாதிரை மிருகசிரீசும் நட்சத்திரங்களில் இருப்பவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கடந்த காலத்தில் அதிகமாகவே இருந்திருக்கும். இப்போ பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த திருவாதிரை மற்றும் மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளாக வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வாழ்க்கை துணைவருடைய ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் அதுவும் மாதத்தோட முதல் 15 நாள் பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடுகள், ஒரு சமரசம் இல்லாத ஒரு சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இந்த குரு பகவான் 11ஆம் பாவகத்தில் பரணி நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால பண விஷயத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏதோ ஒரு வகையில் பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்கும். மற்றவர்களுடைய பணமாவது உங்கள் கைக்கு வரும், பணப்புழக்கம் இருக்கும். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு அசட்டோ அல்லது ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுனாலையோ செலவுகளும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கும். அதாவது விரயங்களும் இருக்கும். புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம். மருத்துவ செலவு, மருத்துவ விரயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்த்தீங்கன்னாக்க பிள்ளைகள் மூலம் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் பெருசாக இல்லாமல் பிள்ளைகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். அதே போல் கடந்த காலத்தில் பிள்ளைகளால் கூட சில மன வருத்தங்கள் பிரச்சனைகள்லாம் குடும்பத்தில் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இல்லை. குருவை பொறுத்தவரையில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கும் வரையும் பார்த்தீங்கன்னாக்க பிள்ளைகளால் தொல்லைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு, கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் முடிந்த அளவுக்கு மாதத்தோட பிற்பகுதியில், மார்ச் மாதம் மாதத்தோட பிற்பகுதியில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது, அல்லது அதிக முதலீட்டை தவிர்க்கிறது, அல்லது ரிஸ்க்கான முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு, இந்த ஆர்கிடெக்சர், கட்டுமானம், கட்டிடவியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஊதியம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சொத்தை விற்கிறதா இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஓரளவுக்கு லேண்டோட ப்ரைஸ்லாம் ஹைக் ஆகிருக்கும். நீண்ட காலமாக விற்காத ஒரு சொத்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது நடக்கும். அடுத்தது சொல்லப்போனால் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த குருவை பொறுத்தவரையில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறனால கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல குரோத் எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க தங்கத்தோட விலை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை பயன்படுத்தி நீங்கள் முதலீடு செய்யலாம். முதலீடு சம்பந்தமாகவும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஆகும் சில பேருக்கலாம்.
இந்த 8ஆம் பாவகத்தில் செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும், அதாவது 8ல் வந்து செவ்வாய் உச்சமாகி இருக்கக்கூடிய காலகட்டத்தினால சில பேருக்கு கடனுடைய அழுத்தங்கள் இருக்கும். பழைய கடனை அடைப்பதற்காக ஒரு புதிய கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லது சில பேருக்கு இந்த சொத்துக்கள் தொடர்பாக, வீடு கட்டுறது வாங்குறது தொடர்பாக, அல்லது வாகன தொடர்பாக வங்கி லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, வங்கி லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஸோ அந்த வகையிலையும் கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கும். அதே போல் நண்பர்களோட அல்லது உறவுகளோடு மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகும். பிரிந்த உறவுகள், பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் உண்டா அப்படின்னாக்க அதுக்கான பதில் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அந்த 2 ஜாதகத்தையும் செக் பண்ணும்போது தோஷங்கள் இருக்குது அப்படின்னாக்க சேரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லை, ஒருத்தருக்கு தான் இருக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம், சேரத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக வந்து உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இது மாதிரி தான் இருக்கும் அந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். போட்டித் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அரசு பணிக்கு போகிறதுக்கான பிராப்தங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா அதற்கான முயற்சிகள் நீங்கள் தீவிரமாக எடுக்கக்கூடிய காலகட்டம். அது உங்களுக்கு வெற்றியையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் சனிக்கிழமைகளில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது, குறிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அல்லது வீட்டிலேயே வணங்குறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகள் நீங்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.